வணக்கம். நியூஸ் 18 ஸ்பெஷல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் அபிநயா. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சிறப்பு தொகுப்புகள் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே மழை வெள்ளத்தில் வீடு இடிந்து விழுந்ததால் கழிவறையில் வசிக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் ஆதரவற்ற 60 வயது மூதாட்டி. அவர் தமிழ்நாடு அரசுக்கு வைத்துள்ள கோரிக்கை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடைசி காலத்தில் தங்களுக்கென்று ஒரு சொந்த வீடு வேண்டும் என்ற இலக்குத்தான் இயந்திர வாழ்க்கையில் பலரை ஓய்வே இன்றி ஓட வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படி கஷ்டப்பட்டு கட்டிய வீடும் மழையில் சிதைவடைந்ததால் விக்கிரவாண்டி அருகே கழிவறையில் தஞ்சமடைந்து தன்னந்தனியே தவித்து வருகிறார் 60 வயது மூதாட்டி ஒருவர். விழுப்புரம் மாவட்டம் வெட்டுக்காட்டைச் சேர்ந்தவர் மாரிமுத்தம்மாள். இவரது கணவர் ராஜாராம் 4 ஆண்டுகளுக்கு முன்பு காலமாகிவிட்டார். 2 மகன்களும் 1 மகளும் உள்ள நிலையில் அவர்கள் திருமணமாகி அவரவர் குடும்பத்துடன் வெவ்வேறு ஊர்களில் வசித்து வருகின்றனர். கணவனை இழந்த துயரம் ஒரு பக்கம், வளர்த்து ஆளாக்கிய பிள்ளைகள் தனியே விட்டுச் சென்ற சோகம் ஒரு பக்கம் என தவித்து வந்த மாரிமுத்தம்மாளுக்கு இயற்கை பேரிடர் பேரிடியாக மாறியது. கடந்த ஆண்டு பெய்த கனமழையில் மாரிமுத்தம்மாளின் குடிசை வீடு இருந்த இடம் தெரியாமல் இடிந்து விழுந்து மண்ணோடு மண்ணானது. மழை வெள்ளத்தில் பொருட்கள் அனைத்தும் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் எஞ்சியிருந்த பொருட்களுடன் வீட்டுக்கு பின்புறத்தில் உள்ள கழிவறையில் தஞ்சமடைந்துள்ளார் மாரிமுத்தம்மாள். மழையாக இருந்தாலும் ஏதாவது இங்கே தான் இருப்பேன். மழை இல்லைன்னாக்கா என்ன சாப்பாடு செய்து சாப்பிடும். மழையாக இருந்தால் இங்கே வீட்டுக்கும் போக மாட்டேன். அந்த பாத்ரூம்லேயே தான் உக்காந்துருப்பேன். இல்லைன்னா கோயிலில் போய் படுத்துக்குவோம் நைட்டில். அதை கூட கோயிலில் ஒரு நாளைக்கு சாய்ச்சும் போயிடுவாங்க. படுக்கிறதுக்கு இடம் இருக்காது. பூ பறிக்க போவேன். ஒரு நாளைக்கு 30 ரூபாய் 20 ரூபாய் பூ பறிச்சிட்டு வரணும். அதை வச்சு தான் சாப்பிட்டுன்னு இருக்கிறேன். 3க்கு 3 அடியிலான கழிவறையில் பொருட்களை வைப்பதற்கே இடம் போதாத நிலையில் அங்கேயே சமைத்து உண்ணும் அவல நிலையை கண்ணீர் மல்க கூறுகிறார் மாரிமுத்தம்மாள். பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. நான் 4 வருஷமாக தனியாக தான் இருக்கிறேன். பாத்ரூம்லேயே தான் எல்லாம் இருக்குது. இங்கே தான் இருக்குது எல்லாம். இதே மீதெல்லாம் மழையில் நஞ்சு எல்லாம் மைக்கு பூசி எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே வீணாயிடுது. கோயில் திறந்திருக்கும் போது அதில் மாரிமுத்தம்மாள் படுத்துறங்கிக் கொள்வதாகவும் கோயில் நடை சாத்தியதும் மீண்டும் கழிவறைக்கு வந்து விடுவதாகவும் கூறுகிறார்கள் அப்பகுதி மக்கள். அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தா கவர்மெண்ட் மூலிமா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதை மட்டும் கவர்மெண்ட் செஞ்சேன்னா ஒரு புண்ணியமாக போகும். உங்களுக்கு யாருமே இல்லைங்க, யாரும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. புள்ள இருந்தார், அவரும் வந்து கல்யாணம் பண்ணி தனியாக போயாச்சு. அவங்களுக்கு 3 பசங்க இருக்குது. அவங்க பசங்களை பார்த்துக்க அவரால் முடியல, கஷ்டம். அந்த அம்மா யாருமே கவனிக்கத்தையில் விட்டாங்க. பலமுறை மனு கொடுத்த போதிலும் ஊராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. தோட்டங்களில் பூக்கள் எடுத்தால் கிடைக்கும் 20-30 ரூபாய் என்ற சொற்ப வருமானத்தில் வாழ்க்கையை நடத்தி வரும் தனக்கு தமிழ்நாடு அரசு ஒரு வீடு கட்டித்தர வேண்டும் என்பதே மாரிமுத்தம்மாளின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் குணாநிதி.